தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு 18 இருந்து 22% உயரும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அம்மாப்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சாதிவாரியான கணக்கெடுப்பு செய்வதின் முக்கியத்துவம் குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பல்வேறு சாதி கட்சி தலைவர்கள் பங்கேற்று சாதி ரீதியான கணக்கெடுப்பு செய்வதின் அவசியம் குறித்து மேடையில் பேசினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி 1931 வெள்ளையர்கள் எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையில்தான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது என்று கூறினார். 100 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பில் எத்தனை சமுதாயங்கள் பயன்பட்டிருக்கிறது, எத்தனை சமுதாயங்கள் பயன்பெறவில்லை என்பதை பற்றி தெரிந்து கொள்ள சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்தார். சமூக நீதி என்று சொல்லிக் கொள்ளும் திமுக ஏன் சாதிவாரியான கணக்கெடுப்பு செய்ய மறுக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் 69% இடஒதுக்கீட்டை 90% உயர்த்தலாம் என்று அன்புமணி தெரிவித்தார். அதன் பிறகு 81, 82 தான் முதலாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தொடங்கினார்கள். அதன் பிறகு 91, 1891, 1901, 911, 921, 931 6 முறை கணக்கெடுப்பு வெள்ளையர்கள் நடத்தினார்கள். அவர்கள் நடத்துவதற்கு காரணம், அப்பொழுது யதார்த்தமா ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த கணக்கெடுப்பு அன்றைய அரசு வேலைகள் எத்தனை சமுதாயங்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அப்ப பார்த்தார்கள் 100 அரசு வேலைகள், அப்போ வெள்ளையர்கள் இருக்கின்ற காலத்தில் அரசு வேலைகள் 100 வேலைகளில் 92 வேலைகள் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று ஒரு அதிர்ச்சி தகவல் அவர்களுக்கு வந்தது. மீதி இருக்கின்ற 8 வேலைகளில் அதில் தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ, பின்தங்கிய சமுதாயமோ, சிறுபான்மை சமுதாயமோ யாரும் கிடையாது. மற்ற சமுதாயங்கள் தான் அந்த இடத்தை பிடித்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் அந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வெள்ளையர்கள் ஓஹோ, இப்போ சமூக நீதிக்கு இது எதிரானது,